ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். அவர் சத்தம் கேட்போம். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கின்றீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கின்றீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே, அல்லேலூயா. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. புல் உள்ள இடங்களில் மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்க்கின்றீர். புல் உள்ள இடங்களில் மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்க்கின்றீர். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே, ஹல்லேலூயா. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். நிலைத்திருப்பேன் உம் இல்லத்தில் நித்திய நித்திய காலமாய். நினைத்திருப்பேனும் இல்லத்தில் நித்திய நித்திய காலமாய். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே, ஹல்லேலூயா. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். அல்லேலூயா. மை துதிக்கிறேன், மை நன்றியோடு துதிக்கிறப்பா, மை நன்றியோடு துதிக்கிறப்பா. அன்பு தெய்வமே, ஆத்தும நேசரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை உமது கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, மை துதிக்கிறோம். புது பாடல்களை நாங்கள் பாடும்படி எங்களுக்கு நீர் அனுக்கிரகங்கள் பாராட்டும். ஹல்லேலூயா. தண்ணீரை கடக்கும் போது, ஆறுகளை கடக்கும் போது, அக்கினியில் நடக்கும் போது கூடவே இருக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே இருக்கின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே. எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துணையாய் என்னுடன் நீர் இருந்தால் அணையா தீபமாய் நான் இருப்பேன்.
துணையாய் என்னுடன் நீர் இருந்தால் அணையா தீபமாய் நான் இருப்பேன், அணையா தீபமாய் நான் இருப்பேன். என்னோட தங்கியிரும் ஏசப்பா, என்னை விட்டு போகாதீங்க ஏசப்பா, என்னோட தங்கியிரும் ஏசப்பா, என்னை விட்டு போகாதீங்க ஏசப்பா. எங்களோடு தங்கிரும் ஆண்டவரே, நாளெல்லாம் எங்களை விட்டு விலகாதிரும். எங்கள் ஆண்டவருக்கு பிரியமான பாதையிலே நீ நடத்தும் ஆண்டவரே. அப்பாவுக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது. நாள் முழுதும் எங்களோடு தங்கிரும். இந்த நாளிலே பொறுமையாக இந்த வேத வசனங்களை முழுவதுமாய் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தாரும். எங்களை வழி நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாள்ல நாம் தியானிக்க போகிற தேவ செய்தி, எப்பொழுது என் தேவன் எனக்காக யுத்தம் செய்வார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு யுத்தம் உண்டு. அதை எத்தனை பேர் நாம் அறிந்திருக்கிறோமோ தெரியாது. ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் ஒரு விதமாக யுத்தம் நடந்து கொண்டு இருக்கலாம். உலகத்தை ஜெயிக்கணும், ஒரு மனுஷன் மாம்சத்தை ஜெயிக்கணும், பிசாசு ஜெயிக்கணும், ஜீவனத்தின் பெருமைய, பொருளாசைய, இதெல்லாம் ஜெயிக்கணும்னா பலவிதமான எதிர்ப்புகள். ஏன்னா குமாரன் விடுதலையாக்குகிறவர், ஆவியானவர் விடுதலையாக்குகிறவர், சத்திய வார்த்தை நம்மை விடுதலையாக்கும். இந்த மூன்றின் மூலமாக நாம் விடுதலையாக்கப்படக்கூடாது என்று சொல்லி சிலருக்கு செவி அடைத்து போன செவி, சிலருக்கு குருட்டு கண்கள், சிலருக்கு சிந்திக்க முடியாதபடி சிந்தனையின் காரிருள், சிலருக்கு இருதயம் அடைக்கப்பட்ட நிலைமை. இப்படிப்பட்ட பல காரியங்களால் ஒரு ஆத்துமாவை தேவனை விட்டு தூரம் பறித்து கொண்டு போகிறது பொல்லாத பிசாசு. அப்ப அவனது தந்திரங்களை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன என்று நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஏன்னா ஆவியானவர் தான் ஒரு மனுஷனுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். அப்போ ஏசாயா 59:19 வாசிக்கிறோம், சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். இன்னைக்கு நம்மை குறித்த, தேவ பிள்ளைகளை குறித்த பயம் இந்த உலகத்திற்கு வேணும் என்று சொன்னா, நம் எதிராளிகளுக்கு வேணும், நம் சத்துருக்களுக்கு வேணும், பிசாசின் கிரியைகளுக்கு வேணும் என்று சொன்னா நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? தேவனை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி அவரையே நேசித்து நாம் அவர் மீது வைக்கிற அன்பை, அவரது வார்த்தைகளை அப்படியே கை கொள்ளுவதின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்கிட்ட ஒரு பங்கும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு சவால் நிறைந்த ஒரு ஜீவியம் தேவை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. அப்படி இருக்கும்போது என்ன செய்வாங்களாம்? ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தருக்கு பயப்படுவார்கள், அவருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். கர்த்தருடைய மகிமை இந்த நாட்களில் வெளிப்பட வேண்டும். சீனாய் மலையிலே மகிமை வெளிப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சத்தத்தை கேட்கும் போது சொல்றாங்க, மோசே, இந்த சத்தத்தை நாங்கள் கேட்டு பிழைக்க முடியாது, நீர் எங்களோடு பேசும் என்று சொல்றாங்க. தேவ மகிமை எப்பொழுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு எதிராய், கர்த்தருக்கு எதிராய் எழும்புறாங்களோ அப்பெல்லாம் தேவ மகிமை காணப்படுகிறது. தேவ மகிமை வெளிப்பட்டு அந்த இடத்துல ஜனங்களை பணிந்து கொள்ள வைத்தது தேவனுக்கு முன்பாக. இன்றைக்கு கூட உங்க குடும்பங்களையும், என் குடும்பங்களையும், உங்கள் சபைகளையும், எங்கள் சபைகளிலையும், நீங்க இருக்கிற தேசம் நாடுகள்லையும், நாங்க இருக்கிற எங்கள் பிள்ளைகள் இருக்கிற தேச நாடுகள்லையும் இப்படி கர்த்தருடைய குளோரி, அவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும், வெள்ளியரங்கமாக வேண்டும். அப்பொழுது எல்லா இடங்களிலையும் தேவ பயம் உண்டாகும். அது மட்டுமில்ல, வெள்ளம் போல சத்துரு நம்மை மேற்கொள்ள வரும்போது, சத்துரு வரும்போது
அவன் வர்றது எதுக்கு வரான்? மேற்கொள்ள வருகிறான். கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஒருவேளை நம்ம உறங்கி கொண்டிருக்கலாம், ஒருவேளை நம்முடைய வேலை பளுவினால வேலை செய்வதில் மும்முரமாக இருக்கலாம், சில நேரத்துல ஊழியங்கள் கூட செய்து கொண்டு இருக்கலாம். அந்த நேரமெல்லாம் எதிராளியான சாத்தான் வரும்போது ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஆவியானவர் கொடியேற்றுவார், அவனுக்கு எதிராக கொடியேற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்குள்ள இந்த நம்பிக்கை காணப்படுகிறதா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யுத்த நாள், போர் செய்கிற நாள். இன்றைக்கு உனக்கு வருகிற எல்லாவித போராட்டங்களை நீ நின்று கொண்டு போர் செய்து கொண்டிருக்கிறாய். இந்த போரிலே நான் உன்னை காக்கும்படி உன்னுடைய தலையை யுத்த நாளிலே நான் மூடி போடுவேன். தலைங்கும் போது மெயின் பார்ட் என்னது? அந்த மூளை ஃபங்க்ஷன் ஆகாட்டா அந்த முழுக்க அந்த சரீரத்துல சரியானபடி எதுவுமே ஒர்க் ஆகாது, வேலையே செய்யாது. அப்போ அது போல இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யுத்தம் வரும்போது நீ அறியாம இருப்ப, உனக்கு உயிரை காக்கும்படி, உனக்கு உயிரை கொடுக்கும்படி, நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ளும்படி, அழிவிலிருந்து காப்பாற்றும்படி உன்னுடைய தலையை நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய கிருபையினால் நான் மூடுகிறேன். என் தலையை மூடுகிறேன். உன் தலையை நான் மூடுகிறேன். உன் தலை உன் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் பொருட்டு உன் தலையை மூடி உன் ஜீவனை உனக்கு கொள்ளை பொருளாக வைக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 140 முழுவதும் நம்ம வாசிக்கும் போது, கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? தங்கள் இருதயத்திலே பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். ஆண்டவர் சொல்றார், அதனால்தான் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவளும் பட்சத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ பொல்லாத மனுஷர்கள், கொடுமையுள்ளவர்கள், இந்த வேத பகுதியில எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இருதயத்திலே பொல்லாப்பை சேகரிக்கிறவர்கள், சிந்திக்கிறவர்கள், கூட்டம் கூடி ஆலோசனைகளை எடுக்கிறவர்கள். அவர்கள் சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், தீட்டப்பட்ட சவரகன் கத்தி போல. சில பேருடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பட்டய குத்து போல வார்த்தைகள். அது என்ன செய்யாது? இருதயத்துல தச்சுதுன்னா அந்த அந்த இருதயம், உடைக்கப்பட்ட இருதயம் சீரடைவதற்கு எவ்வளோ காலங்கள் பிடிக்கும். அந்த அளவுக்கு அப்படி பேசுகிற பிள்ளைகள். கர்த்தருடைய வார்த்தை சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். இவ்வளோண்டு நாக்கு தான், அது இப்படியே எட்டி பார்த்து பார்த்து ஒரு ஜீவனையே குடிச்சிருது. இதே மாதிரிதான் மதுபானம். அது என்ன செய்யுமா? பாத்திரத்திலே பளபளப்பாய் இருந்து அது உன் கண்களை அதற்கு நேராக திருப்பும், இருதயமும் அப்படியே போயிடும், அப்புறம் சிந்தனையும் அதுக்கு அடிமைப்பட்டு விடும். உன் நாவு வேண்டாதவைகளை பேசி, உன் கண் வேண்டாதவைகளை பார்த்து, உன் நடைகள் தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடுகிற நடைகளாய் மாறி முடிவில் அவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கை சீரழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது, கர்த்தாவே, துன்மார்க்கருடைய கைக்கு என்னை நீங்களாக்கி, அவர்கள் கயிறுகள் வச்சிருக்கிறாங்க, அவர்கள் எனக்கு மறைவாய் கண்ணியும் கயிறுகளையும் வைத்திருக்கிறாங்க, இப்படிப்பட்டவர்களுக்கு விலக்கி ரட்சியும். எதற்காக இப்படி செய்யறாங்க? என் நடைகளை கவிழ்க்க பாக்குறாங்க. யானையை பிடிக்கிறதுக்கு எப்படி ஒரு குழியை தோண்டி அதுக்கு மேல தலைகளால அதை வைத்து மறைத்து அந்த பெரிய யானைய உள்ள அந்த குழிக்குள்ள அகப்படுத்துகிறாங்களோ, அதுபோல என்னை சுற்றிலும் இந்த ஜனங்கள், பொல்லாதவர்கள், துன்மார்க்க, தீங்கு செயல் இருக்கிறாங்க. அவள் என்ன செய்யறாங்க? மறைவாய் வைக்கிறாங்க. யானைக்கு தெரிஞ்சா அந்த பக்கம் போகுமா? மறைவான வலை. பறவைக்கு தெரிஞ்சா அந்த நெட்ல உள்ள அந்த வலையில இருந்த ஃபுட்டை சாப்பிடுமா? உணவு சாப்பிடுமா? கட்டாயம் சாப்பிடாது. மறைவாய் வைக்கிறார்கள். வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். இன்னைக்கு எதை நாடி நம்ம போகிறோம்? ஒருவேளை நமக்கு இதுதான் நல்லது என்று சொல்லி ஓடுகிறோமா? அங்கதான் சுருக்கு இருக்கு, அங்கதான் கண்ணிகள் இருக்குது. நம்ம மனசும் மாமிசத்தையும் விரும்புகிறதை செய்யும் போதெல்லாம் நம்ம அதுல அகப்பட்டு விடுகிறோம்.
இப்ப வார்த்தை சொல்லுகிறது, என்னை தப்புவியும், நீரே என்னுடைய தேவன், எனக்கு எங்கிருந்து ரட்சிப்பு வரும்? நீங்க தான் கொடுக்கணும் என்று உம்மை அண்டிக் கொள்ளுவேன், என் சத்தத்துக்கு செவி கொடும். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய ஆசைகள் இது நடக்கும் 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 எதிர்பார்த்து நித்தம் நித்தம் கூட்டம் கூடி பல லட்சங்களை செலவழித்து, ஆயிரங்களை செலவழித்து, அதற்கு மேலும் செலவழித்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்னை தப்புவியும் ஆண்டவரே. அவன் ஆசை அவனுக்கு நடக்கக்கூடாது. அப்படி அவன் தன்னை உயர்த்தாதபடி, அந்த மனுஷர்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க? தேவனுக்கு மேலாக தங்களை உயர்த்துவார்கள். அப்படி உயர்த்தாதபடி அவனுடைய யோசனை நடந்தேற ஒட்டாதேயும். என்னை வளைந்து கொள்ளுகிறவருடைய உதடுகளின் தீவினைகள், என்ன துரோக பேச்சு பேசுறாங்க, எதெல்லாம் பேசுறாங்க, அது அவர்கள் தலைகளையே மூடட்டும். மல்கியா அதிகாரத்துல நாம வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மல்கியா 3:12 முதல் 15, எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா வசனம் சொல்லுது, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சு எப்படி இருக்குது? கடினமாய் இருக்கிறது. இன்னைக்கு கட்டப்பட்ட ஒருத்தவங்க கிட்ட கேட்டு பாருங்க, பாவத்துல வாழுகிற ஒருத்தங்கிட்ட சொல்லி பாருங்க, இப்ப நீ ஏன் குடிக்கிற, இந்த குடி உன்னை அழித்து விடும். நான் குடிக்கவே இல்லையேன்னு சொல்லுவாங்க. அதான் வசனம் சொல்லுகிறது, எனக்கு விரோதமா பேசுறீங்க, நான் சொல்றேன் ஆனா பேசலையே அப்படின்னு சொல்றீங்க. எப்படி பேசுறீங்க? தேவனை சேவிப்பது விருதா, அவர் வார்த்தைகளை கை கொள்ளுகிறது விருதா, நம்ம துக்கித்து உபவாசித்து அழுகிறது வீண் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ 15 சொல்லுகிறது, இப்பொழுது அகங்காரிகளை பாக்கியவான்கள்னு ஆசீர்வதிக்கப்பட்ட உங்க நாவை வச்சு அவங்கள வாழ்த்துகிறீங்க. தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள் என்று சொல்றீங்க. அவர்கள் இருதயம் தேவனை பரீட்சை பார்த்தாலும் எப்படியாவது விடுவிக்கப்பட்டுறாங்களே என்று சொல்லுகிறீங்க. இந்த வார்த்தை என்னன்னா, நம்முடைய ஆண்டவர் நம்மளை யாரோ கையில விட்டு கொடுத்த மாதிரியும், ரத்தத்தினால கழுவப்பட்டு நீ என் சொந்தம்னு சொல்லுகிற ஆண்டவர் எவருக்கோ வித்து போட்டுட்டு நம்மளை வச்சிருக்கிற மாதிரியும் நாம நினைத்து பேசுகிற காரியங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் யுத்தத்துல நான் இன்னும் செயல்படணும்னா நீ மனம் திரும்பு, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினதற்காக என்று சொல்லி, இதுல மல்கியா 3:6 முதல் வாசிக்கும் போது கூட, நான் கர்த்தர், ஏன் நீ நிர்மூலமாகல, நீ செஞ்ச பாவத்துக்கு ஏத்தது போல ஏன் தண்டனை கொடுக்கல, என்னை கனப்படுத்த மறந்து உன்னுடைய வாழ்நாளை வீணாக்கி கொண்டு பல காரியங்கள் கேளிக்கைகளையும் களியாட்டுகளையும் வெறிகளையும் ஈடுபட்டிருக்கும் போது இன்னும் உன்னை அழிக்காததுக்கு காரணம் என்ன? நான் கர்த்தர், நான் மாறாதவர், சொல்லிட்டேன், உன்னை பத்தி உன்னை நினைச்சிட்டேன், உன்னை குறித்து தீர்க்க தரிசனமாக வார்த்தைகளை பலர் முன்னிலையில அறிவிச்சிட்டேன், உன் தாய் தகப்பனுக்கு சொல்லிவிட்டேன், அதனால உன்னை நான் விட்டு விலகவே மாட்டேன். நான் உன்னை குறித்து நான் சொன்னதை நிறைவேற்றி முடியும் வரைக்கும் உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன் அப்படின்னு யாக்கோபின் தேவன் சொல்லுகிறார். ஆதலால் நீங்க நிர்மூலமாகவில்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க விலகி போன காரியங்களை விட்டு மனம் திரும்பி என்னிடத்தில் வாருங்கள். எந்த விஷயத்துல நான் விலகி போயிட்டேன்? தப்பு பண்றவங்களுக்கு அப்படிதான், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அவன்கிட்ட பாவத்தை போய் சொன்னோம்னா புரியாது. அப்படித்தான் எதுல நாங்க உங்களை கிட்ட திரும்பணும் என்று சொல்லும் போது, நீங்கள் 7ஆம் வசனம், உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளையை கை கொள்ளவில்லை, விலகி போறீங்க, திரும்புங்க. எந்த விஷயத்துலன்னு கேக்குறீங்களே, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமோ? நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள் எதிலே என்று கேட்கிறீங்க. தசம பாகத்திலும் காணிக்கைகளும். அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், சில நேரங்கள்ல தசம பாகங்கள் காணிக்கைகள் நாம் கொடுக்கிறோம். அதை வைத்து முழு நேர ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஊழியர்கள் உண்டு. ஏதோ ஒரு காலத்துல அர்ப்பணித்திருப்பாங்க. என்னதான் விலைவாசி ஏறினாலும், வாழ்க்கை நெருக்கங்கள் வந்தாலும், பழக்கம் கொள்ளை நோய்கள் வந்தாலும், கடன் சுமை இருந்தாலும், முழுமையாய் தேவனுக்கு முழு நேர ஊழியத்துக்கு அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளுக்கு நாம கொடுக்கிற தசம்பாங்களோ காணிக்கைகள் தான் அவங்களுடைய காரியங்களை ஈடுகட்ட முடியும். ஏன்னா சிலரை தேவன் இப்படி கனமான ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப அவங்க எங்கேயுமே போக முடியாது. அப்ப கர்த்தரை நம்பி அவர்கள் வாழும்போது அவர்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பும்படி, அவளுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படி நீ கொடுக்க வேண்டும். இதுல நீ கொடுக்காமல் இருக்கும்போது அது ஆசீர்வாதம் அல்ல. நான் உன்னை எப்படி செய்வேன்? வானத்தின் பல கனிகளை திறந்து ஆசீர்வதிப்பேன்,
உன்னுடைய பலன்களை எது அழிக்குது. ஒருவேளை ஒரு குடும்பத்துல கணவன் மனைவியில யாரோ ஒருத்தர் தேவனுக்கு பிரியமில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கலாம், அதன் மூலம் அழிக்கப்படுதா? பழக்கம் கொள்ளை நோய்களால் அழிக்கப்படுகிறதா? கடன், என்னைக்கோ வாங்கின கடன் அசல் செலுத்த முடியல, வட்டிக்கு மேல வட்டி, இப்படி உன்னுடைய கைகளின் பிரயாசம் அழிக்கப்பட்டு வருகிறதா? நான் அவைகளை எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பேன். உன்னை பார்க்கும்போது எல்லோரும் விரும்பப்படத்தக்க தேசம் சொல்லுவாங்க. சிலரை பார்க்கும்போது எவ்வளோ கடினமாய் கஷ்டப்பட்டு உழைத்து இன்றைக்கு முன்னுக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க உலக மனுஷர்கள்னா, உங்க கையால ஒரு 10 ரூபாயாவது ஜோம் பண்ணி கொடுத்துருங்க, இல்லைன்னா அது எடுத்து கொடுத்துருங்க, நீங்க வந்து ரிப்பன் கட் பண்ணுங்க, நீங்க வந்து அசிபாத்துக்கு ஜோம் பண்ணுங்க, நாங்க நல்லாவே இருப்போம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஏன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. அந்த ஸ்டேட்டஸை பார்த்து அவங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமையை பார்த்து, அந்த ஊழியத்தினுடைய மகிமையை பார்த்து, நீங்க வந்து எனக்காக செய்யணும்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. அவங்கள கூட்டிட்டு வந்துதான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிற அநேகம் பிள்ளைகள் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவ்விதமான ஒரு பெரிய நன்மையை நான் கொடுக்கணும்னா நீ என்ன செய்ய வேண்டும்? நீ தசம பாகமாக காணிக்கையாக, இதை ஒரு வேளை நீங்க பணமா கொடுக்க விருப்பம் இல்லாம இருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, நான் இப்படி கொடுத்து அவங்க ஐஸ்வர்யமான ஆகிட்டா நான் என்ன பண்ண முடியும்? அப்புறமா என்ன செய்ய மாட்டாங்க அந்த ஊழியக்காரங்க, இல்லைன்னா இவங்க வந்து விசுவாச குடும்பத்துக்கு நன்மை செஞ்சா அவங்க எல்லாம் தேவனை மறந்துடுவாங்க, சர்ச்சுக்கே வரமாட்டாங்க என்று நினைக்கிற அநேகர் உண்டு. ஆனா எதற்காக? நம்முடைய களஞ்சியங்களை பரிபூர்ணமா நிரப்பதான் கர்த்தர் இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி இந்த அதிகாரத்துல மல்கியா 3:13 வாசிக்கிறோம், எனக்கு விரோதமாய் பேசின பேச்சு கடினமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்க என்னத்த பேசிட்டோம், அப்போ ஆண்டவரை சேவிச்சோமே என்ன பிரயோஜனம் அப்படின்னு. ஆனா நீங்க என்ன செய்ய வேண்டும்? மல்கியா 3:16 இருக்கு, கர்த்தருக்கு பயந்த உங்களை நான் சும்மா விட்டுருவேனா? நீங்க ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்கொள்ளுவீங்க. என்ன பேசுவோம்? ஒருத்தரை ஒருத்தர் சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஆற்றி தேற்றி அரவணைத்து கொண்டு நம்ம சென்று கொண்டு இருப்போம். ஆக மொத்தம் ஒரே தோணியில பயணம் பண்றது போலதான் அவங்களும் நம்மளும் ஒரே போட்ல தான் பிரயாணம் பண்ணுவோம். ஆனா நம்மை நோக்கி முறையிடுகிற பிள்ளைகளுக்கு நாம் ஆறுதல் செய்வோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுவார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். எதற்காக? அங்க ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்குமா? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகம், கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகம். அதுல அவர் எழுதி வைப்பாராம். அவர் சொல்றாரு, உன்னை சும்மா விட்டுற மாட்டேன், அதை பார்த்து உன் கிரிக்கு ஏற்ற பலனை நான் உனக்கு கொடுப்பேன். இன்னைக்கு மீன் தொட்டிக்குள்ள மீன் பிடிக்கிறோமா, இல்லைன்னா கடல்ல மீன் பிடிக்கிறோமா, ஏரியில குளத்துல மீன் பிடிக்கிறோமா, அதை பொறுத்தான பலனை தேவன் தருவார். கஷ்டப்பட்டு விலையை கொடுத்து வாங்கி தொட்டியை வாங்கி மெயின்டைன் பண்ணி அதுக்குள்ள சில விலையேற பெற்ற மீன்களை வாங்கி போட்டு அதை கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கு சாப்பாடு போட்டு அது ஒன்றும் செத்துறக்கூடாதுன்னு நினைச்சு அதில் குஞ்சு பொறிக்கக்கூடிய முட்டை போடக்கூடிய மீன்களை தனியா எடுத்து பராமரித்து இத்தனையும் செய்து கொண்டு வருகிற உனக்கு அதற்கேற்ற பலன் நிச்சயம் உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறது. இப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே நீங்கெல்லாம் என்னுடையவளா இருப்பீங்க. ஒரு மனுஷன் எப்படி தனக்கு சொல் பேச்சு கேட்டு தன் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மகனை கடாட்சிக்கிறானோ அது போல நான் உங்களை கடாட்சிப்பேன். அப்பன் தெரியும் நீதிமான் யாரு, துன்மார்க்கன் யாரு, தேவனுக்கு உண்மையாய் உழைக்கிறவன் யாரு, இல்லைன்னா ஏமாற்றி கொண்டு வாழ்கிறவன் யாரு, அந்த வித்தியாசத்தை நீங்க காண்பீர்கள் என்று சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கும் போது அவர்களுக்கு எதிராக வருகிற யுத்தத்தை கர்த்தரே முறியடிப்பார். வசனம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 11-3 தாவீது யுத்த நாளில என்ன செய்தாராம்? ஸ்தானத்தை விட்டு அகன்று போனார். நீதிமொழிகள்ல நாம் வாசிக்கிறோம் 27:8 தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். யுத்தம் செய்ய வேண்டிய நேரத்துல, யுத்தம் செய்பவர்களுக்கு உற்சாகம் கொடுக்க வேண்டிய நேரத்துல, ஒரு யுத்தம் செய்து கொண்டவர்களுக்காக திறப்புல நிற்கிற இந்த நேரத்துல தாவீது என்ன செய்தாரா?
ஒரு காலையில இருந்து படுத்து உறங்கிக்கிட்டே இருக்கிறார். அதே மூடோட எழுந்து அவர் என்ன செய்கிறாரு, எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாரு. யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்த போது யோவாப் அவனோட கூட சேவகர் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரை அழிக்க ரப்பாவை முற்றுகை போட அனுப்பிட்டார். இவர் எருசலேம்ல பேசாம இருக்கிறார். அப்போ ஒருவேளை அந்த தூக்க ஸ்பிரிட்ல இருந்திருப்பாரு என்னமோ தெரியல. சாயங்காலமான போது அவர் படுக்கையிலிருந்து எழுந்தார் என்று போடப்பட்டிருக்கு. அரண்மனை உப்பரியில் உலாத்தி கொண்டு இருக்கிறார். ஸ்நானம் பண்ணுகிற ஒரு மனுஷியை கண்டார். பயங்கர சௌந்தரவதியாக இருந்தாள் என்று வேதம் சொல்லுது. அப்ப தாவீது உடனே ஆள் அனுப்பி, இது யாரு? அப்போ உரியாவுடைய மனைவி, உன்கிட்ட உத்தமமாய் வேலை செய்யறானே, யுத்த களத்துல நின்று கொண்டு இருக்கிறானே, அவனுடைய மனைவி தான் இவள் என்று சொல்லும் போது கொஞ்சம் கூட யோசிக்காம, நான் ராஜா, எனக்கிட்ட அதிகாரம் இருக்கு, நான் என்ன வேணா செய்யலாம், யார் தடுத்து நிறுத்த முடியும் என்று அந்த ஸ்திரீயை, அந்த உரியாவியுடைய மனைவியை பத்சேபாளை கூட்டிட்டு பாவம் செய்கிறான். அந்த பாவத்தின் சம்பளமா ஒரு குழந்தை அந்த மகளுடைய வயிற்றுல உருவாகுது. ஆண்டவர் பிறக்கிற வரைக்கும் அனுமதித்தார். அப்புறம் அந்த பிறந்த பிள்ளைய கொண்டு போட்டுட்டார். அது செத்தே போயிடுச்சு. அவர் கத்தி வச்சு குத்தல. பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்பதை உணர்த்தும்படிக்கு அந்த பிள்ளை வியாதிப்பட்டு நாளுக்கு நாள் மோசமாகி அதை பார்த்து கொண்டு இருக்க அந்த தாவீதை அவர் வைத்தார். தாவீது சாப்பிடாம தூங்காம அழுது கொண்டே இருக்கிறான். ஆனா குழந்தை மரித்து போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே எழுந்தான், ஸ்நானம் பண்ணினான், சாப்பிட்டான், சந்தோஷமாக தன் வாழ்க்கையை தொடர்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தாவீதினுடைய நல்ல இருதயம் என்ன? தப்பு செய்தேன், உண்மைதான், நான் தவறு, பயங்கர தவறு, ஒரு பாவத்தை மறைக்க பாவத்துக்கு மேல பாவத்தை செய்துட்டு வந்தேன், தவறு தான், அதுக்குதான் பனிஷ்மெண்ட் என்று ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. யுத்த நேரத்துல யுத்த களத்துல நிற்க வேண்டிய நாம் எங்கேயோ இருக்கிறோமா? தேசம் எல்லாம், உலக நாடுகள் எல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம், வினாடிக்கு வினாடி அழிந்து கொண்டு இருக்கிறது. இந்த சிந்தையில இருக்க வேண்டிய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனா என்ன செய்யறாங்க? சனி ஞாயிறு, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் லீவுனா 3 நாளும் தங்களுடைய நேரத்தை புசிப்பதிலையும் குடிப்பதிலையும் ஊர் சுத்தி பார்க்குற காரியங்கள்லையும் நல்லா சமைச்சு சாப்பிடுகிற காரியங்கள்லையும் இல்லைன்னா டிவியில அதுவும் இதையும் போட்டு இடைவிடாது பார்க்கிற காரியங்கள்ல தங்கள் உள்ளத்தை பதித்து கொள்ளுகிறாங்க. தாவீது உப்பரியின் மேல அவன் உலாவி கொண்டு இருந்தது போல அநேகம் வாலிய பிள்ளைகளுக்கு கண்ணி எங்க இருக்குது? ஓப்பன் டெரஸ்ல தான், ஒரு சின்ன பலகனி தான், ஒரு சின்ன ஜன்னல் தான், ஒரு சின்ன வென்டிலேஷன் தான். அதுலயே பாவம் வலையை விரித்திருக்கிற சாத்தான் பிடித்து இழுத்து கொண்டு தள்ளி விடுகிறான். இன்னைக்கு பெரியவர்களுக்கு என்ன? பண ஆசை, பணம் பத்தல, அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? எத்தனையோ பயங்கரமான வழிகள் இருக்குது, அதை செய்கிறாங்க. நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு ஒரு யுத்தம் வரும். கடைசியில உன் ஜீவன் பிரிகிற நேரத்துல மரண இருளின் பள்ளத்தாக்கை நீ கடந்து போக வேண்டி இருக்கும். அந்த யுத்தத்துல எதுவுமே செல்லாது. இந்த நாட்கள்ல நீ எல்லாத்தையும் ஜெயித்தவனா இருந்துரு. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் சிங்காசனத்துல இடம் கொடுப்பேன், பிதாவின் சிங்காசனத்தில் அமரும் போது உனக்கு என்னோடு இடம் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரு. அதனால இந்த நாட்கள் கடைசி நாட்கள், கொடிய நாட்கள், அன்பற்ற காரியங்கள் நடைபெறுகிற நாட்கள், துரோக செயல்கள் பெருகி இருக்கிற நாட்கள், இயற்கையின் அழிவுகள், போர், யுத்தங்களின் செய்திகள், அப்படி இல்லைன்னா பாழாக்கும் கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பசி, எல்லா காரியங்கள், எல்லாத்துக்கும் மேல கவலைகள், அழுத்துகிற பாரங்கள், ஜீவன் எதற்கு என்று வெறுக்கத்தக்க சூழ்நிலைகள் இத்தனை இருக்குது. இதற்கு நடுவுல நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம் யோசித்து பார்ப்போம். யுத்தத்துல ஜெயம் வேணும்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். கர்த்தர் நம்மை சாட்சிகளாக நிறுத்துவாராக. ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த சத்தம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்க ஒரு யுத்த களத்துல நிக்கிறோங்கிறத எங்களுக்கு கிருபை தார். தாவீதை போல அல்ல, உண்மை உத்தமாய் தன் உயிரையே பறி கொடுத்த அந்த உரியாவை போல நாங்கள் காணப்படணும். இதுக்கு அதிகாரத்துல தான் நாங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண விசுவாசியாகவே நாங்கள் இதை செய்ய முடியும். எங்களை அவ்விதமாக நிறைந்து நடத்துவீராக என்று செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கூட்டை விட்டு அலைகிற குருவியை போல
கர்த்தர் எங்களை அழைத்த அழைப்பை விட்டு தெரிந்து கொள்ளுதலை விட்டு அலைந்து திரிந்து இருக்கிறவர்களாய் இருந்தோமானா அதன் மூலம் ஆண்டவரே படகு தத்தளித்தது போல நடுக்கடல்ல ஒருவேளை எங்கள் படகுல நாங்கள் உட்கார்ந்து எதை எப்படி நாங்க ஈஸியாக்குறது என்று நினைத்து சோர்ந்து போயிருந்தா இந்த வேளையில் கிருபையாய் ஒரு தருணம் கொடுத்து தூக்கி விடுங்கப்பா. இரக்கம் பாராட்ட நாங்கள் செபிக்கிறோம். யுத்த காலத்திலே எங்கள் தலையை நீர் மூடி இந்த தலையை சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தி எங்களை அந்த சத்துருக்கள் யாரென்று காணும்படி கர்த்தர் எங்களை நிலைநிறுத்துகிற தெய்வமாய் இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் மனம் இறங்கும். யுத்தத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட குதிரைகள் இவர்கள், யுத்த குதிரைகள், போர் குதிரைகள். இவளை கொண்டு பெரிய ஜெயத்தை அவளுடைய வாழ்க்கையிலே, அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சபையிலே, சமுதாயத்திலே, தேசத்திலே, உலக நாடுகளிலே நிறைவேற்றுவீராக. கரத்துல கொடுக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும். திக்கச்சலாக எங்களை விடாதபடி எங்களை காத்துக் கொள்ளுகிற தெய்வமாய் இருப்பதற்கு நன்றி. தொடர்ந்து மது கிருபை எங்களை தாங்கட்டும். எல்லா தீமைகளுக்கும் நாசமோசங்களுக்கும் விலகி காத்துள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென்.